இப்போ கன்னி வீடுனா பொதுவாக லக்கணம் எது வேணாலும் இருக்கட்டும், எது லக்கணம் வேணாலும் இருக்கட்டும், ஒரு வீட்டின் தன்மைன்னு ஒன்று இருக்கு. அது இயற்கை குணம். நல்லது இயற்கை குணம், காலப்புருஷ தத்துவம், இயற்கை குணம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஒரு வீட்டுக்குன்னு இருக்கு, ஒரு கிரகத்துக்குன்னு இருக்கு, ஒரு தத்துவத்துக்குன்னு இருக்கு, ஒரு தத்துவம் இருக்கு. ஆமாம். அப்போ இந்த கன்னி வீடு என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களுடைய அந்த உத்தியோகம் அடிமை வேலையாக போகிறீங்கன்னா எப்படி இருக்கும்? நான் நல்ல உத்தியோகத்தில் இருக்கேனா, அல்லது முதல் உத்தியோகம் எனக்கு சிறப்பு இல்லையா, மனசுக்கு பிடிச்ச உத்தியோகமா, கொஞ்சம் கொஞ்சமாக நான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அதிக சம்பளத்தில் போனேன்னா, சிலர் குறைஞ்ச ஊதியத்தில் வேலை வைப்பாங்க, உங்களுக்கே தெரியும். குறைஞ்ச ஊதியத்தில் சிலர் அதிகாரமுள்ள உத்தியோகம் இருக்கும், சிலர் நல்ல வேலையை விட்டு போடுவாங்க, விட்டுட்டு பிஸ்னஸுக்கு போயிடுவாங்க. நல்லா பாருங்க, மகரம் தொழிலை சொல்லும், கன்னி வந்து உத்தியோகத்தை சொல்லும். காலபுருஷத்துக்கு ஆறுங்கிறதுனால. ஆமாம். இது ரெண்டும் இணைஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் லேபர், இன்னொரு நாள் ஓனர் அப்படிங்கிறது சொல்லும். உங்களுக்கு எதிரிகள் எப்படி இருக்காங்கிறதையும் அது சொல்லும். அதுக்கப்புறம் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை சொல்லும், வாடகை வாங்கி சாப்பிட்றதையும் சொல்லும். சத்துரு எதன் மூலம் நமக்கு கடன், எதன் மூலம் எதிரி அப்படிங்கிறது சொல்லும். அது போக உங்கள் லக்கணப்படி 6ஆம் இடம்ங்கிறது அது கணக்கு வேற, அது ஒரு கால்குலேஷன். ஆனால் இந்த பேஸ் வேலை செய்யும், இந்த பேஸு வேலை செய்யும், அதில் மாறவே செய்யாது. பார்த்துங்க. அப்போ நாங்கள் இப்போ ஜாதகம் வந்தோடனே கன்னி வீடை பார்த்த உடனே அவங்களுடைய தன்மையை சொல்லிடுவோம். ஒரு ஆள் வாடகை வாங்கி சாப்பிடுவார், ஒரு ஆள் உணவு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பார், ஒரு ஆளுக்கு ஏதாவது ஹெல்த் விஷயம் வந்து மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்கும், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கொடுப்பார், ஒரு ஆள் விவசாயம் தான் பண்ணுவேன், எனக்கு விவசாய நிலம் கிடைக்குமா இப்படின்னு கேள்வியில் வரும். இந்த கன்னி வீட்டுக்கு ஒரு தனித்துவமே இருக்கு. காளிமனை அமையணும், எனக்கு வந்து ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னா இங்கே கன்னியில் நல்ல கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். இது ஜீவராசி. நான் ஆடு மாடு வளர்க்கணும், எங்கள் வீட்டில் நாய் வளர்த்தா நிற்க மாட்டேங்குது, நான் வந்து ஆட்டு பண்ண வைக்கட்டா, மாட்டு பண்ண வைக்கட்டா, மீன் பண்ண வைக்கட்டா அப்படின்னு கேட்டால் இந்த கன்னி வீடையும் ஒரு பார்வை பார்க்கணும். இது பொதுவாக அறிவு அதிகம் உள்ள வீடு. இவங்க படிப்பு கம்மி, படிப்பு ரொம்ப அப்படிங்கிறது ரெண்டாவது. பொதுவாக நாலேஜுங்கிறது இவங்களுக்கு ஒரு தனித்துவமாக இருக்கும். இவங்க பழகிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்ட் பர்சனை தான் விரும்புவாங்க. ஹெல்பிங் மைண்டு நிறைய உள்ளது கன்னியில் பார்க்கலாம். ஒரு உதவி கேட்டால் டக்குன்னு செய்யும்.